பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சார்யா அவர்களுடைய எழுத்துக்களின் அடிப்படையில உருவான மகிளா ஜாகிருதி அபியான் பற்றிய நம்ம பயணத்தோட 2வது பாகத்துக்குள்ள போலாம் வாங்க. நம்ம உலகத்தை ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு புதிய வடிவம் கொடுத்துட்டு வருது. இது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம். நம்ம எல்லாரையும் ஒட்டுமொட்டமா முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போற ஒரு தெய்வீக அழைப்புன்னே இது சொல்லலாம். இந்த வரிகள் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. பெண்களோட ஆற்றல் விழிச்சுக்கிறதுங்கிறது ஒரு புது விடியல் பிறக்கிற மாதிரி. அந்த விடியலோட வெளிச்சம் மெதுவா மெதுவா இந்த சமூகம் முழுக்க பரவி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பிரகாசத்தை கொண்டு வரும். சரி, இந்த பிரம்மாண்டமான மாற்றம் எங்கிருந்து தொடங்குது? அதோட முதல் மற்றும் முக்கியமான அஸ்திவாரம் கல்வி. அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கல்வியோட உண்மையான நோக்கம் என்ன? ஒரு நல்ல வேலை வாங்குறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அது என்னன்னு தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். கல்விங்கிறது ஒரு 3 படி கொண்ட பயணம் மாதிரி. படி ஒரு தனிப்பட்ட மனுஷி தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது. அடுத்ததா அது அவங்க குடும்பத்தை இன்னும் பலப்படுத்தும். கடைசியா அந்த பலம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயர்த்தி எல்லாருக்கும் நன்மை கொடுக்கும். இந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது கத்துக்கிறதுக்கான ஒரு முழுமையான அமைப்பு, ஒரு ஈகோ சிஸ்டமை உருவாக்குறது தான். எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் உத்வேகம் கொடுக்கிற புத்தகங்கள், பெண்கள் ஒன்னா கூடி படிக்கிறதுக்கு நூலகங்கள், படிச்சவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுகளா மாறுறது. இப்படி யாருடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வளர்றதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம். கல்வியால அறிவு கிடைச்ச ஒரு மனசு அடுத்ததா எதை நோக்கி போகும்? கண்ணியமான தற்சார்பை நோக்கிதான். அதுதான் நம்மளோட 2வது தூண், ஸ்வாவலம்பன். பொருளாதார சுதந்திரம்னா அது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணோட அளவிட முடியாத பங்களிப்பை இந்த சமூகம் பார்க்கணும், அதை மதிக்கணும். அதுதான் உண்மையான கண்ணியம். இந்த ஸ்லைட் நம்ம மனநிலையில எவ்வளவு பெரிய மாற்றம் வரணுங்கிறத ரொம்ப அழகா காட்டுது. மத்தவங்கள சார்ந்து இருக்கிற நிலை, நம்ம உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காத நிலை, இதெல்லாம் முடிஞ்சு போன காலம். இனி வரப்போறது கண்ணியத்தோட ஒருத்தருக்கொருத்தர் துணையா இருக்கிற ஒரு கூட்டாண்மை எதிர்காலம். தற்சார்பை நோக்கிய இந்த பயணம் ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்ல, இது ஒரு சமூக இயக்கம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிசை தொழில்களை நடக்கிறது, தங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது, ஒரு சின்ன வீட்டுத் தோட்டம் போடுறதிலிருந்து ஆரம்பிச்சு இப்படி எல்லா தரப்பு மக்களும் ஒன்னா சேர்ந்து பங்கேற்கும் போதுதான் இது சாத்தியமாகும். இப்போ நாம இந்த பார்வையோட இதய பகுதிக்கே வந்திருக்கோம். அது என்னன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவை ஒரு புனிதமான கூட்டாண்மையா பார்க்கறது தான். இந்த அற்புதமான ஒற்றுமையை விளக்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் பயன்படுத்தப்படுது. அதுதான் 2 கைகள் ஒரே இலக்கு. இதெல்லாம் தான் ஒரு திருமண உறவை ஒரு வலிமையான சக்தியோட ஆதாரமா மாத்திர விஷயங்கள். 2 பேருக்கும் இடையில பரஸ்பர மரியாதை, பொறுப்புகளை சரிசமமா பகிர்ந்துக்கிறது, ஒருத்தரோட வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் ஆதரவா இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆழமான நட்பு. இப்படி இருக்கும்போது 2 பேருமே சேர்ந்து அவங்களோட உச்சபட்ச திறனை அடைய முடியும். ஆக திருமணங்கிறது 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவுற ஒரு கூட்டு அர்ப்பணிப்பா மாறுது, ஒரு கமிட்மெண்டா மாறுது. இந்த கூட்டாண்மைங்கிற எண்ணம் குடும்பத்துக்கும் ரொம்ப அழகா விரிவடையுது. குழந்தைங்கள வளர்க்குற அந்த அற்புதமான பயணத்துல பெத்தவங்க 2 பேருக்குமே சமமான சந்தோஷமான பொறுப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த பார்வை எவ்வளவு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும்னு பார்க்கலாமாங்க. உண்மையான முன்னேற்றம்ங்கிறது சண்டை போடுறதுல வராது. அது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மரியாதையோட மாற்றத்தை ஏத்துக்கிறதுனால மட்டும்தான் சாத்தியம். இந்த எண், அதாவது 50%, இது நம்ம மனித இனத்தோட தெய்வீக ஆற்றல்ல பாதி. நாம இன்னும் வெளிக்கொண்டுராம இருக்கிற நம்ப முடியாத ஆற்றல், ஞானம், படைப்பாற்றல் எல்லாத்தையும் இது குறிக்குது. இதோட மையச் செய்தியே ஒற்றுமைதான். ஆண்களும் பெண்களும் ஒரு முழுமையோட 2 சரிபாதிகள். நாம எல்லாரும் இணக்கமா சேர்ந்து செயல்படும்போது மட்டும்தான் உண்மையிலே அறிவொளி பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த உத்வேகம் கொடுக்கிற பார்வை நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. இந்த பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குறதுல நம்மளோட பங்கு என்னவா இருக்க போகுதுன்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய நேரம் இது.